அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். நாம் இனி கர்த்தருடைய வார்த்தை கேட்க போற 1/2 மணி நேரம். அல்லேலூயா. கர்த்தர் நம்மோடு பேசுவார். வேதம் சொல்லுகிறது கர்த்தருடைய வார்த்தை தான் நமக்கு முக்கியம், அவருடைய வசனம் தான் நமக்கு முக்கியம். அவருடைய எரேமியா தீர்க்கதரிசி சொல்லுகிறார், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்ததும் அதை நான் உட்கொண்டேன், அது எனக்கு தேவ பலனா இருந்தது. அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் உங்களுக்கு நேராய் கர்த்தருடைய வார்த்தையை அனுப்பும் போது அதை பிடிச்சு கொள்ளணும். அல்லேலூயா. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை, அப்ப உங்களை விடுதலை ஆக்குகிற சத்தியம் வெளிப்படும், உங்களுக்கு நேராய் வரும், அதை பிடிச்சுக்கொள்ளணும், அதை ஏற்றுக்கொள்ளணும், ஆமென் என்று சொல்லணும். அல்லேலூயா. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஒரு வேத பகுதியை வாசிப்போம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம். ஆதியாகமம் புஸ்தகம் 22ஆம் அதிகாரம், அதனுடைய ஸ்தோத்திரம் 14வது வசனத்தை ஒருவர் சத்தமாய் வாசிக்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார், அதனாலே கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்நாள் வரைக்கும் சொல்லப்பட்டு வருகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் சொல்லுது, ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். என்ன பெயரிட்டான் சொல்லுங்க பார்க்கலாம். யெகோவா ஈரே, யெகோவா ஈரே, யெகோவா ஈரே. அப்படின்னா என்ன அர்த்தம்? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். என்ன பார்த்து கொள்ளப்படும்? ஆமென். இங்க வேதம் சொல்லுகிறார், ஆபிரகாம் சொல்லுகிறார், ஸ்தோத்திரம், யெகோவா ஈரே என்று பெயரிடுகிறான். அந்த யெகோவா ஈரே என்கிறதற்கு கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்ற அர்த்தம். அல்லேலூயா. இன்றைய ராத்திரி பகல் வேளையில ஸ்தோத்திரம் உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், உங்க வாழ்க்கையிலும் கர்த்தர் யெகோவா ஈராய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். தேவ சபையிலே கர்த்தர் யெகோவா ஈராய் கர்த்தர் வெளிப்பட போகிறார். யெகோவா ஈரே என்று சொன்னால் கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். என்ன பார்த்து கொள்ளப்படும்? ஆமென். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. நமக்கு வேண்டியது எல்லாம் ஆண்டவர் பாதுகாப்பு பார்த்து கொள்வா. உனக்கு தேவையானது எல்லாம் கர்த்தர் பார்த்து கொள்வா. அந்த கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. இந்த ஆபிரகாம் யெகோவா ஈரே என்று பெயரிடுவதற்கு காரணம் என்ன? வேதத்திலே வாசிக்கும் பொழுது ஆபிரகாம் சொல்லுகிறார், சர்வ வல்லமை உள்ள தெய்வம் என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். மோசே சொல்லுகிறார், அவர் யெகோவா நிசி என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். வேதத்திலே அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அவர் அதிசயமான தெய்வம், அவர் நம்மை காண்கிற தெய்வம். ஸ்தோத்திரம். அவர் சமாதான பிரபு என்று சொல்லி ஏசாயா தீர்க்கதரிசி சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். அநேக பெயர்கள் இயேசுவுக்கு அல்லது தேவனுக்கு அநேக பெயர்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிலே ஒரு பெயர் தான் இங்கே வேதத்திலே வாசிக்கும் பொழுது இந்த ஆபிரகாம் ஆண்டவருக்கு ஒரு பெயரிடுகிறார், யெகோவா ஈரே. அல்லேலூயா. இவன் பெயரிடுவதற்கு காரணம் என்ன? ஆபிரகாமுடைய வாழ்க்கையை நாம் பார்த்தோமானால் ஸ்தோத்திரம், ஆபிரகாமே கர்த்தர் அழைக்கிறார் ஊழியத்திற்காக. ஸ்தோத்திரம். ஆண்டவர் சொல்லுகிறார், ஆதியாகமம் புஸ்தகம் 12ஆம் அதிகாரத்தில் வாசிக்கும் போது, உன் இனத்தை விட்டு உன் ஊரை விட்டு நான் காண்பிக்கும் தேசத்திற்கு போ என்று சொல்லுகிறார். ஸ்தோத்திரம். எபிரேயர் எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அவருடைய 8வது வசனத்தை வாசிக்கும்போது சொல்லப்பட்டிருக்கிறது, அந்தபடி ஆபிரகாம் கீழ்ப்படிந்து தான் போகும் இடம் என்னதென்று அறியாமல் புறப்பட்டு போனான் என்று சொல்லி வேத வசனம் சொல்லுகிறது. அல்லேலூயா. ஆபிரகாமை கர்த்தர் அழைத்து கர்த்தர் அனுப்புகிறார். ஸ்தோத்திரம். அவனை அழைக்கும் போது ஸ்தோத்திரம், அவனுடைய வாழ்க்கையில என்ன இல்லை, 75வது வயதிலே கர்த்தர் ஆபிரகாமை கர்த்தர் அழைக்கிறார். அழைக்கும் போது அவனுடைய வாழ்க்கையில குழந்தை இல்லை, 75 வயது ஆகிவிட்டது. எத்தனை வயசு? எல்லாரும் பதில் சொல்லணும். 75 வயசாச்சு. அல்லேலூயா. ஆபிரகாமுக்கு 75 வயசுல கர்த்தர் அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன். அல்லேலூயா. எத்தனாவது வயசுல? 75வது வயசுல. அல்லேலூயா. இங்க 75 வயசு ஆனா யாராச்சும் இருக்கீங்களா? 75 வயசு. அல்லேலூயா. ஸ்தோத்திரம். ஆபிரகாம் ஆண்டவர் சொல்றார், 75 வயசுல அவனுக்கு ஒரு வாக்குத்தத்தம் கொடுக்கிறார், நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன்.
ஆனா வாக்கு தத்தத்தை கொடுத்துட்டு உடனே அவனுக்கு ஆண்டவர் அடுத்த மாசமே இல்லைன்னா அடுத்த வருஷமே ஒரு குழந்தைய கையில கத்தர் கொடுக்கல. அல்லேலூயா. வாக்கு தத்தத்தை பெரும்படிக்கு இந்த ஆபிரகாம் காத்திருக்கிறார். வாக்கு தத்தம் சொன்னதை கர்த்தர் ஸ்தோத்திரம் பெற்றுக் கொள்வதற்கு தேவ சமூகத்தில் இந்த ஆபிரகாம் காத்திருக்கிறார். இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்தாரனா, இல்ல ஒரு தீர்க்க தரிசனமாய் ஒரு தேவ மனிதர் மூலமாய் ஒரு வார்த்தையை கர்த்தர் சொன்னார் என்று சொன்னால் நமக்கு உடனே நடக்கணும் நம்ம எதிர்பார்ப்போம். அல்லேலூயா. அடுத்த வாரத்துல நடந்துடணும், அடுத்த மாசத்துல நடந்துடணும், நாளைக்கே நடந்துடணும், இப்பவே நடந்துடணும் என்று சொல்லி நம்ம என்ன செய்வோம்? அந்த வாக்குத்தத்தத்தை எதிர்பார்ப்போம். இந்த ஆபிரகாம் வேதம் சொல்லுகிறது 25 வருஷம் காத்திருந்தான். எத்தனை வருஷம்? நம்ம ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்தம் ஒரு மாசம் பார்ப்போம், சோத்திரம் நடக்கல, 2 மாசம் நடக்கலைன்னா அவர் கொடுத்த வாக்குத்தத்தத்தையே மறந்துடுவோம். அவர் சொன்ன வார்த்தையே நம்ம என்ன செஞ்சிருவோம்? மறந்து போயிடுவோம். அடுத்து அதுக்கு ஜெபம் பண்றதை விட்டுருவோம். ஏன்னா நடக்கிறது நம்ம பார்வைக்கு. ஆனா வேதம் சொல்லுகிறது தரிசனம் சோத்திரம் குறிப்பிட்ட காலத்துக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. அது என்ன செய்யுது? முடிவில் அது விளங்கும், அது பொய் சொல்லாது, அது தாமதித்தாலும் அதற்கு என்ன செய்யும்? காத்து. இந்த வார்த்தையின்படி ஆபிரகாம் காத்திருந்தான் 25வது வயசுல. அப்ப 75ல அழைக்கிறாரு பிளஸ் 25, அப்ப மொத்தம் எத்தனை? 100. 100வது வயசுல ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். எத்தனாவது வயசுல? 100வது வயசுல கர்த்தர் அவருக்கு ஒரு ஆண் குழந்தையை கர்த்தர் கொடுக்கிறார். ஆண் குழந்தைய சோத்திரம் வளர்த்துகிறார். வளர்ந்து அப்படியே போகும்போது ஆண்டவர் ஆபிரகாமை டெஸ்ட் பண்றாரு. ஆபிரகாமை டெஸ்ட் பண்றாரு, சோதிக்கிறாரு. அல்லேலூயா. உங்களையும் என்னையும் ஆண்டவர் சோதிப்பாரு. ஆண்டவர் நினைச்சிட்டாரு, இவன் ஆபிரகாமுடைய இருதயம் சோத்திரம் நம்மளை விட்டு திரும்பி அவன் பிள்ளை கிட்ட தான் இருக்குதா. 100வது வயசுல கிடைச்ச பிள்ளை எவ்வளவு பாசமா இருப்பாங்க. நம்ம 5 வருஷம் கிடைச்சாலே 10 வருஷம் கழிஞ்சு கிடைச்சாலே எவ்வளவு பாசம். இவன் சோத்திரம் 100வது வயசுல காலம் போன கடைசியில கிடைச்ச பிள்ளை. அப்ப அந்த பிள்ளை மேல எவ்வளவு பாசம் வச்சிருப்பான். ஆண்டவர் அவருடைய இருதயம் தேவனை விட்டு திரும்பி பிள்ளையின் பக்கமா போயிட்டோ என்று சொல்லி பார்க்கிறாங்க. வேதம் சொல்லுகிறது, இப்போ முதல்ல ஆண்டவருக்கு பயந்து நடந்தான். வேதம் சொல்லுகிறது அவன் சோத்திரம் கர்த்தருக்கு பயப்படுறானா. இப்ப முதல்ல இருந்த அன்பு இப்பவும் இருக்கா? நான் முதல்ல அவனை புறப்பட்டு போ என்று சொன்னேன், ஒண்ணும் இல்லாம புறப்பட்டு போ என்று சொன்னேன், அவன் புறப்பட்டு போனா. செய் என்று சொன்னேன், செஞ்சான். இப்போ பிள்ளையை கொடுத்துட்டேன், ஆசீர்வாதத்தை கொடுத்துட்டேன், இப்போ செய்யறானா பாப்போம். இன்னைக்கு உங்களையும் என்னை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறாரு, ஒன்னும் இல்லாத காலத்துல ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருக்கும் போது ஆண்டவர் சொன்னதெல்லாம் கேட்டு அப்படியே செய்யக்கு நம்மளை அர்ப்பணித்தோ செய்தோ இப்ப ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை தந்துட்டு ஆண்டவர் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் எதிர்பார்க்கிறாரு. இப்ப அவன் செய்வானா? இப்ப எனக்கு கீழ்ப்படிவானா? இப்ப எனக்கு பயப்படுவானா? இப்ப என்னை சோத்திரம் என்னை தேடுவானா என்று சொல்லி உங்களையும் என்னை ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தில் ஆண்டவர் சோதித்து பார்ப்பார். அல்லேலூயா. சோதித்து பார்க்கும்போது சுத்த பொன்னா விளங்கணும். இந்த ஆபிரகாம் ஆண்டவர் சோதிக்கிறாரு. வேதம் சொல்லி இப்பவும் இவன் எனக்கு பயப்படுறானா, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிவானா என்று சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறாரு? அவனோடு சோத்திரம் சோதிக்க அவர் சொல்றாரு, உன்னுடைய ஏக சுதனை. அல்லேலூயா. வேற பிள்ளை இல்லை, ஏக சுதை, ஒரே பிள்ளை, ஒரே குமாரன். அவனை கொண்டு போய் மோரியா மலையிலே சோத்திரம் நான் சோத்திரம் மோரியா தேசத்திலே நான் காண்பிக்கும் அந்த மலையிலே அவனுக்கு பலியிடுவாயாக என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, எங்க வேத வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரம். அவனுடைய ஆண்டவர் சொல்லுகிறார் 2வது வசனம் 22ஆம் அதிகாரம் 2வது வசனம், அப்பொழுது அவர் உன் புத்திரனும் உன் ஏக சுதனும் உன் நேசகுமாரனுமாகிய போதும். அல்லேலூயா. அங்க ஆண்டவர் சொல்றாரு, உன் புத்திரன் உன் ஏகசுதன் உன் நேசகுமாரன். அல்லேலூயா. உன் நேச அல்லேலூயா. அப்படின்னா ஒரு நேசகுமாரன்னா அவன் நேசிக்கிறவன் ஆண்டவருக்கு தெரியுது. அதான் ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் எடுத்து கரையேறும் போது பரிசுத்த ஆவியானவர் புறாவை போல் வந்து இறங்கினார். வானம் அவருக்கு திறக்கப்படுகிறது. வானத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கப்படுகிறது, இவர் என் நேசகுமாரன் என்று சொல்லி, இவன் மேல் நான் பிரியமா இருக்கிறேன். பிதா அவரை குறித்து இயேசுவை குறித்து சாட்சி கொடுக்கிறார், இவர் என்னுடைய நேசகுமாரன். வேதம் சொல்லுகிறது பிதாவுக்கு ஒரே மகன், ஏக சுதன் இயேசு. அல்லேலூயா. ஒரே குமாரன்.
இங்கே ஆபிரகாம் சொல்லுகிறார், ஆண்டவர் சொல்லும்போது சொல்லுகிறார், உன் புத்திரனும் உன் ஏகசுதனும் உன் நேசகுமாரன். அப்படின்னா ஆண்டவருக்கு தெரியும், நேசிக்கிறான், நேசகுமாரன், ஒரே புத்திரன். அவனை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு, அப்படின்னா ஈசாக்கை நீ இப்பொழுது அழைத்து கொண்டு மோரியா தேசத்துக்கு போய் அங்கே நான் குறிக்கும் அந்த மலைகளில் ஒன்றின் மேல் அவனை தகன பலியிடு என்றார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், அந்த மலையில ஒன்றில நான் குறிக்கும் இடத்துல அவனை தகன பலியிடு. பலினா என்ன? சந்தா வெட்டி ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கிறது. அல்லேலூயா. பலி எடுக்கிறது. சோத்திரம். அங்கே வேதத்துல வாசிக்கும் போது இவனும் போகிறான். வேதம் சொல்லுகிறது, அந்த மோரியா தேசத்திலே கர்த்தர் குறித்த அந்த மலையிலே அங்க போகும்போது சோத்திரம் 3 நாள் பிரயாணம் பண்றாரு. எத்தனை நாள்? பலியிடுறதுக்கு எத்தனை நாள் அலைகிறாரு? 3 நாள். தன் கழுதை மேல சேனை வைத்து வேலைக்காரர்களை கூட்டிட்டு 3 நாள் நடந்து ஆண்டவர் சொன்ன இடத்துக்கு போறாரு. இன்னைக்கு நம்ம ஆராதிக்கிறதுக்கு ஒரு 5 நிமிஷம் கூட ஆகாது வீட்டுல இருந்து ஆண்டோட ஆலயத்துக்கு வர்றதுக்கு. அதுக்கு நம்ம என்ன செய்கிறோம்? லேட் ஆகி வரோம். அல்லேலூயா, அல்லேலூயா. இவன் 3 நாள் பிரயாணம் பண்ணி போகிறான். போய் அங்க இறங்கிட்டு வேலைக்காரர்கிட்ட சொல்ல, நீங்க எல்லாரும் இங்க இருங்க, நானும் என் குமாரனும் என்ன செய்ய போகிறோம்? சோத்ரா 5வது வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது ஆபிரகாம் நோக்கி, நீங்க இங்கே காத்திருங்கள், நானும் அவ்விடமிட்டும் போய் அல்லேலூயா சொல்லுங்களேன். இப்ப அங்க போகிறது யாரெல்லாம்? ஈசாக்கு, ஆபிரகாம் 2 பேர் தான் போறாங்க. எத்தனை பேர் போறாங்க? 2 பேர் தான் போறாங்க. ஆனா இவர் சொல்றாரு, நாங்கள் அங்கே போய் பலியிட்டு திரும்பி வருவோம். நான் பலியிட்டு திரும்பி வருவேன் என்று ஆபிரகாம் சொல்லல, வருவோம். அப்படின்னா எப்படி போறோமோ அப்படியே திரும்பி வருவோம். ஆனா பலியிட யார போறான்? தன் மகனை பலியிட போறான். கூட இருக்கிறவனை தான் பலியிட போறான். ஆனா அங்க பலியிடும் போது அவன் அங்க சொல்லுகிறான், நாங்கள் பலியிட்டு திரும்பி வருவோம். அப்படின்னா திரும்பி வாரேன்ப்பா, பலியிட்டு திரும்பி வாரேன். எனக்கு கூட இருக்கிறவனை தான் பலியிடணும். அவன் இனி திரும்பி வர மாட்டான். இவனை நல்லா பார்த்துக்கிடுங்க. இனி அவன் என்ன செய்ய மாட்டான்? திரும்பி வரமாட்டான்னு சொல்லல. அவன் சொல்லாரு, நாங்கள் பலியிட்டு திரும்பி வருவோம். அல்லேலூயா. 2 பேருமே போறாங்க பாருங்க. சோத்திரம். ஈசாக்குடைய சோத்திரம் தோல் மேல விறகு கட்டு, அதை தூக்கிட்டு போறான். நெருப்பு இருக்கிறது. அவன் அப்படியே கொஞ்சம் தூரம் அந்த மலையில ஏறி போகும்போது தன் தகப்பனை பார்த்து திரும்பி கேட்கிறாப்பா, பலியிட போற உண்மைதான், பலியிடுறதுக்கு விறகு இருக்கு, நெருப்பு இருக்கு, ஆட்டுக்குட்டி எங்க? அல்லேலூயா. ஒரு உண்மையான ஒரு தகப்பனுடைய இருதயம் எப்படி இருந்திருக்கும்? ஒரு உண்மையான ஒரு தகப்பனுடைய இருதயம். ஸ்தோத்திரம். இவனை தான் பலியிட போறான். அவன் கேட்கிறப்பா, பலியிட போறோமே, சோத்திரம் இருக்கு, விறகு இருக்கு, சோத்திரம் எல்லாமே இருக்கு, அருவா இருக்கு, சோத்திரம் என்ன இருக்கு, தீவெட்டி இருக்கு, நெருப்பு இருக்கு, எல்லாம் இருக்கு. ஆனா ஆடுங்க. அப்பதான் சொல்றாரு, அங்க ஒரு வார்த்தையை பார்த்து சொல்லுகிறாரு, சோத்திரம், தகன பலிக்கான ஆட்டுக்குட்டிய கர்த்தர் பார்த்து கொள்வார். அல்லேலூயா. அங்க ஒரு வார்த்தை சொல்லுகிறார், அவர் அதை பார்த்து கொள்வார். அல்லேலூயா. என்ன கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இங்க வேத வசனம் சொல்லுகிறது, ஆபிரகாமுக்குள்ள ஒரு விசுவாசம் இருந்துச்சுமா. என்ன விசுவாசம் தெரியுமா? நாங்கள் பலியிட்டு திரும்பி வருவோம், நான் மட்டும் வர மாட்டேன், நான் ஒத்தைக்கு பலி இட்டுட்டு ஒத்தைக்கு திரும்பி வருவதற்கு அல்ல எனக்கு ஆண்டவர் இவனை கொடுத்தது. இவனை பாதியிலே பலியிடுவதற்கல்ல, இவனை பாதியிலே கொலை பண்ணுவதற்கல்ல, இவனை ஆண்டவர் எனக்கு கொடுத்தது. இவன் ஒரு வாக்கு தத்தத்தின் சந்ததி, இவன் தேசம் முழுவதும் பரவ வேண்டியவன். இவன் ஆண்டவர் அவனுக்கு சொன்னார், ஓ சோதர, வானத்தின் நட்சத்திரங்களை பார், அவைகளை என்ன கூடுமாயானால் உன் சந்ததியை என்ன கூடும். ஓ கடற்கரை மணலை பார், அந்த மணலை என்ன கூடுமையானால் உன் சந்ததியை என்ன கூடும் என்று சொல்லி வாக்கு தத்தம் கொடுத்தவே. அவனுக்கு தெரியும் இவனை கொல்ல கல்ல ஆண்டவன் கொண்டு வருகிறது, நாங்க திரும்பி வருவோம். ஏன்னா இவன் மேல ஒரு வாக்கு தத்தம் உண்டு, இவனை குறித்து ஒரு வாக்கு தத்தம் உண்டு எனக்கு. ஓ கர்த்தர் கொடுத்த, என்ன அழைச்சவர், என்னை அழைத்து வேறு பிரித்து எடுத்தவர், இவனை குறித்து எனக்கு ஒரு வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். இவனை பெரிய ஜாதியாக்குவேன் வாக்கு தத்தம் கொடுத்திருக்கிறார். இவன் செத்து போனா, இவன் மரிச்சு போனா, அவர் சொன்ன வாக்கு தத்தம் எங்கே? அல்லேலூயா, அல்லேலூயா.
அவர் வாக்குத்தத்தம் கொடுக்கும் போது நான் உனக்கு 2 பிள்ளையை தருவேன் வாக்குத்தத்தம் கொடுக்கல, நான் உனக்கு ஒரு குமாரனை கொடுப்பேன் அப்படி என்று சொன்னால் கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம் இவன் மேல நிறைவேறல, இனி ஒரு பிள்ளையை தருவேன் ஆண்டவர் சொல்லல. வாக்குத்தத்தம் சந்ததி இவன் தான். சொன்னா நாங்க போயிட்டு திரும்பி வருவோம், இவன் மேல வாக்குத்தத்தம் உண்டு. அல்லேலூயா. இவன் மேல வாக்குத்தத்தம் இருக்கு. இவன் சந்ததி தான் தேசத்திலே பலுகி பெருகும், இவன் சந்ததி தேசத்திலே பெருகும் என்று சொல்லி என் ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை கேட்கிற அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு உங்களை குறித்து தேவன் ஒரு வார்த்தையை சொல்லி இருந்தா, உங்க மேல ஒரு வாக்குத்தத்தம் இருக்குமானா, உங்க மேல ஒரு தரிசனம் இருக்குமானா, என் தேவன் சொல்லுகிறார் அதை அவர் நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. பிரதிகூலங்கள் மாறும், பிரச்சனை கடந்து வரும். அதை பார்க்கும்போது ஐயா வாக்குத்தத்தம் எங்க, ஆண்டவர் சொன்னது எங்க? அப்ப நம்ம ஆபிரகாமுடைய வாழ்க்கையில் ஆபிரகாமுடைய நிலைமையில நம்ம யோசிப்போமே. ஈசாக்கை குறித்து கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்தம், உன் சந்ததிய வானத்தின் நட்சத்திரங்களை போலவும் கடற்கரை மணலை போலவும் பெருக பண்ணுவேன். இப்ப அவன் என்ன சொல்லியிருப்பான்? இப்படி சொல்லிட்டாரு ஆண்டவர், பெருக பண்ணுவேன்னு சொன்னாரு, இப்ப பலி இடுங்காரு. அப்ப அவர் வாக்குத்தத்தம் பண்ணது எங்க? அவர் சொன்ன வார்த்தை எங்க? நான் சொல்லுகிறேன், சோத்ரம், அவர் சொன்ன ஒரு வார்த்தையும் தரையில விழுந்து விடுகிறதல்ல. அவர் சொன்ன காரியம் வாய்க்கும். அவர் எதற்காய் தம்முடைய வார்த்தையை அனுப்பினாரோ அந்த காரியம் வாய்க்கே ஆகும். அல்லேலூயா. அப்போ இங்க போகிறாங்க, பலியிட போகும்போது இவர் சொல்றோம், மகன் கேட்கிறாப்பா எங்க ஆடு எங்கப்பா? அவர் சொல்லுகிறா, அது பார்த்து கொள்ளப்படும். அல்லேலூயா. அங்க தெளிவாய் சொல்லப்படுறது, தேவன் நமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்து கொள்வார் என்றார். அப்புறம் இருவரும் கூடி போனாங்க. அல்லேலூயா. என்ன கேட்கிற வேதம் சொல்லுகிறது, ஆண்டவர் பார்த்து கொள்வார். இப்ப என்ன நடக்கு? அங்க போயிட்டாங்க, இடத்தை கண்டுபிடிச்சிட்டாங்க. அங்க கல்லை எடுத்து பலிவிடம் கெட்டுக்கிறாங்க. பலிவிடத்தை கெட்டிட்டு தன் மகனை பார்த்து அப்பா சொல்றாரு, சோத்ரம், இது மேல ஏறி படுப்பா. அல்லேலூயா. அல்லேலூயா. அவருடைய கையை கட்டி அது மேல படுக்க வைக்கிறாரு. இப்ப படுக்கிறான். இப்போ அவனுக்கு தெரியும், ஐயா ஈசாக்கு நினைச்சிருப்பான், இதுக்குதான் ஆட்டுக்குட்டி கொண்டு வராம வந்தீரோ, என்ன பலியிடக்குதான் ஆடு இல்லாம வந்தீரோ என்ன அவன் நினைச்சிருப்பான். அப்பாட்ட கேட்டிருக்க மாட்டான். இப்போ உள்ள பிள்ளைகள்னா எழுத்து 2 வயசுலேயே எழுத்து பேசுற பிள்ளை. இப்போ உள்ள பிள்ளைகள்னா 2 வயசுலேயே கோவப்பட்டு கல்லெடுத்து கையில என்ன கிடைக்கோ தூக்கி எறிகிற பிள்ளைகள். அல்லேலூயா. ஆனா இவன் அப்படி ஒன்னும் பேசல. அல்லேலூயா. ஒன்னும் பேசல. அப்படியே கையை கட்டி அந்த பலிபீடத்தின் மேல் படுக்க வைத்திருக்கிறான். ஸ்தோத்திரம். ஆபிரகாம் என்ன செய்கிறான் தெரியுமா? அங்க வேதம் சொல்லுகிறது, அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இங்க வேதம் வசனம் சொல்லுகிறது, பின்னாக புதரிலே தன் கொம்புகளை சிக்கிக் கொண்டிருந்த ஒரு ஆட்டுக்கடாவை கண்டான். அப்பொழுது ஆபிரகாம் போய் கடாவை பார்த்து, அல்லேலூயா, சோதரனை பார்த்து அதை தன் குமாரனுக்கு பதிலாக, அல்லேலூயா சொல்லுங்களேன், அல்லேலூயா சொல்லுங்களேன். சோதர ஆபிரகாம் மகன்கிட்ட சொன்ன வார்த்தை என்ன? தகன பலிக்கிற ஆட்டுக்குட்டியை கர்த்தர் பார்த்துக் கொள்வார், தேவன் பார்த்துக் கொள்வார். எப்ப அவனுடைய வாயிலிருந்து அந்த வார்த்தை வந்துச்சோ அப்ப அந்த ஆடு அங்க இருக்கு. அந்த மோரியா